அடுத்து அமெரிக்கா. அமெரிக்க பிரதிநிதி லாங் ஸ்பீச்சே கொடுத்தாருன்னு சொல்லலாம். அவரும் ஒரு மாதிரி ஜஸ்டிஃபை பண்ண அவ்வளோ ட்ரை பண்ணாருங்க. அதையும் பார்க்க முடிஞ்சது. என்னென்ன சொன்னாரு? ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி இது ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ரேஷன் சொல்றாரு. ஈரான் நியூக்ளியர் வெப்பனை எப்போவுமே உருவாக்கிடக்கூடாது. ஒரு பயங்கரவாத தேசம் கிட்ட நியூக்ளியர் வெப்பன் மட்டும் போயிடுச்சுன்னா இந்த உலகத்துக்கே த்ரெட் ஆகிடும். ஈரான் தான் எல்லா ப்ராக்சிஸ்க்கும் பில்லராக இருக்கு. நிறைய ப்ராக்சிஸை வளர்த்து விடுறாங்க. ஃபுல்லாக அந்த ரீஜன் முழுக்க கான்ஃப்ளிக்டை ஏற்படுத்த. ஸோ எங்கள் பிரைமரி டார்கெட் ப்ராக்சிஸ் கிடையாது, அந்த ஈரான் ரெஜிம் தான். நிறைய பேரும் இந்த ஈரான் ரெஜிம் கீழே சஃபர் ஆகிருக்காங்க. அவங்க சொந்த நாட்டு மக்கள் மட்டும் கிடையாது. அமெரிக்கன் சில பேர் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வரைக்குமே உயிரிழந்திருக்காங்க ஈரானால. நாங்கள் குளோபல் செக்யூரிட்டியை காரணமாக வச்சு தான் ஈரான் அடிச்சோன்றாங்க. அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு மட்டும் அவங்க த்ரெட் இல்லை, உலகத்துக்கு த்ரெட் வரனால அடித்தோம். எங்களோட அலைஸ்ன்னு இருக்காங்களே இஸ்ரேல் மாதிரி சொல்கிறாங்க. இது பேர் எங்களோட கூட்டாளிகளை, எங்களோட நட்பு நாடுகளை நாங்கள் தானே பாதுகாக்கணும், வேற எதாவது பாதுகாப்பா? அதுக்காகவும் நாங்கள் அடித்தோன்னு இந்த காரணத்தையும் சொன்னாங்க. கடைசியாக ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க. எங்களோட அதிபர் ட்ரம்ப் இருக்கார்ல, இவர் ப்ரிசைஸாக உடனே ரியாக்ட் பண்ணதுனால தான் இந்த விஷயத்தை நாங்கள் சாதிக்க முடிஞ்சதுன்னு அமெரிக்கா அங்கே மாறுதட்டி இருக்கு.